இந்த பிரெட் புட்டிங் மிக டேஸ்டியாக இருப்பதோடு குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரெட் புட்டிங் செய்வதற்கு 3 ஸ்பூன் ஜீனியை முதலில் கேரமலைஸ் செய்து புட்டிங் செய்யும் பாத்திரத்தில் ஊற்றிவிடலாம். நாம் மிதமான தீயில் வைத்து ஜீனியை கேரமலைஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிடத்திலே ஜீனி நன்றாக கேரமலைஸ் ஆகிவிடும். நாம் இப்படி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கேரமலைஸ் செய்தால்தான் நன்றாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நிறம் மாறவும் நாம் புட்டிங் செய்யும் பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் புட்டிங் செய்யும் பாத்திரத்தில் ஊற்றி நன்றாக ஸ்ப்ரெட் செய்து விட வேண்டும். அனைத்து இடங்களும் படும்படி நாம் பரவலாக ஊற்றிவிடலாம். நாம் புட்டிங் செய்வதற்கு 2 முட்டை, நாம் முட்டையோடு 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நன்றாக அடித்து அதனுடன் 4 ஸ்லைஸ் பிரெட்டை சேர்த்து விடலாம். நாம் பிரெட் ஸ்லைஸை இப்படி கட் செய்து முட்டையுடன் சேர்த்து விடலாம். அதனுடன் 1/2 கப் ஜீனி சேர்த்து நாம் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் பிரெட் ஸ்லைஸ்களை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் பிரெட் ஸ்லைஸ் முட்டையை மிக்ஸி ஜாரில் போட்டு நன்றாக அடித்து எடுத்துக்கொள்ளலாம். நாம் 1/4 கப் பால் சேர்த்து அடித்து விடலாம். இந்தளவு பால் சேர்த்து நாம் நன்றாக அடித்து விடலாம். நாம் இப்படி ஃபைன் பேஸ்டாக அரைத்து புட்டிங் செய்யும் பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் புட்டிங் செய்யும் ட்ரேயில் ஊற்றி இதை ஆவியில் வேக வைத்து விடலாம். நாம் இப்படி ஒரு வாய் அகன்ற பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி புட்டிங் ட்ரேயை வைத்து விடலாம். நாம் எந்த பாத்திரத்தில் புட்டிங் வைத்தாலும் நன்றாக மூடி போட்டு வைத்து விட வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிடம் வேக விட்டோம் என்றால் புட்டிங் ரெடியாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். புட்டிங் அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் நன்றாக ஆறவும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைத்து சர்வ் செய்யலாம். புட்டிங் நன்றாக ஆறிவிட்டது. நாம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைத்து சர்வ் செய்யலாம். நாம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைத்து இதை பிளேட்டில் சர்வ் செய்து விடலாம். நாம் புட்டிங் பாத்திரத்திலிருந்து பிளேட்டிற்கு இப்படி மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங் அருமையாக ரெடியாகிவிட்டது. இதை ஸ்லைஸ் செய்து நாம் சர்வ் செய்து விடலாம். இப்படி துண்டுகளாக ஸ்லைஸ் போட்டு நாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு ஃப்ரிட்ஜில் வைத்து இந்த புட்டிங் கொடுத்தோம் என்றால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். இது ஐஸ்கிரீம் போல் சுவையில் மிக டேஸ்டியாக இருக்கும்.